இந்த வீடியோ யாருக்குன்னா, விஜய் ஃபேன்ஸ் உங்களுக்கு தான்டா அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் எல்லா ஃபேன்ஸ் உடனே வந்துடாதீங்க. குறிப்பிட்ட அந்த விஜய் சாரோட ஃபேனுக்கு தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஏன்னா அப்படி என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம தலைவர் தெரியும், நம்ம ரஜினி சார் அவர்கள் 2 நாளுக்கு முன்னாடி ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகியிருந்தார். இதுக்கு பார்த்தீங்கன்னா கேவலமாக அவங்களோட ஃபேன்ஸ் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா, அவர் படத்தோட ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, வேட்டையன் படத்துக்கு ட்ரெயிலர் வருது, பணம் வரப்போகுது, அதனால் இப்படிலாம் பண்ணுறாரு, நடிக்கிறாருன்னு ரொம்பவே கீழ்த்தரமாக போட்டிருந்தாங்க. இந்த சமயத்தில் நிறைய பேர் நம்ம ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள், துணை முதலமைச்சர் எல்லாரும் ட்வீட் போட்டிருந்தாங்க. அதே சமயத்தில் இந்த மாதிரி ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் கேவலமாக போயிட்டுருக்க டைமில் நம்ம தளபதி விஜய் அவர்களும் நம்ம தலைவரை பற்றி நியூஸ் போட்டிருந்தார். அப்படி என்ன போட்டிருந்தாருன்னா, மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு குணமடைந்து வரும் சூப்பர் ஸ்டார் திரு ரஜினி சார் அவர்கள் விரைவில் பூர்ண நலத்துடன் வீடு திரும்ப வேண்டும் என்று உளமாற இறைவனை வேண்டுகிறேன் அப்படின்னு போட்டிருந்தார். இதிலையே தெரிஞ்சு போச்சு அவங்களுக்குள்ளே என்ன மாதிரி ஒரு பாண்டிங்கில் இருக்காங்கன்னு. தேவையில்லாமல் நம்ம ஃபேன்ஸ்லாம் தேவையில்லாமல் அடிச்சுக்கிட்டு இப்படி இருக்கும். அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அவரோட கொள்கை எல்லாமே நிறைய வேறு மாதிரி போக போகுது. இந்த மாதிரி சமயத்தில் இவர் பேரை வச்சுக்கிட்டு அவங்க ஃபேன்ஸுன்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி கீழ்த்தரமாக நடந்துக்கிட்டுனா நாளைக்கு எப்படி இருக்கும் நீங்களே நினச்சி பாருங்கள். இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது நினச்சிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. நான் எல்லா விஜய் சாரோட ஃபேனையும் நான் சொல்லலை. இந்த மாதிரி கேவலமாக குறிப்பிட்ட ஒரு சில ஃபேன்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். ஓகேவா? அதே மாதிரி நம்ம ரஜினி சாரோட ஃபேன்ஸ் ஒரு சில பேருக்கு நான் கேட்டுக்கிறேன், இந்த மாதிரி அவங்க ஃபேன்ஸுக்குள்ளே போய் நம்ம சண்டை போடுறது, அவங்கள திருப்பி நம்ம இருக்கிறது வேணாம், அமைதியாக விட்டுருங்க. என்ன நடக்குமோ அது கரெக்டாக நடந்துடும். ஓகேவா? அதே மாதிரி 73 வயசில் ஒரு மனுஷன் நடக்கிறதே பெரிய விஷயம். நம்ம தலைவர் ஆக்ட் பண்ணி நம்ம எல்லாரையும் மகிழ்விக்கிறாரு. இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது யார் இப்படிலாம் பேசாதீங்க. ரொம்பவே மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அதனால தான் அந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருந்தேன். இனி வர காலத்துலேயே நம்ம தமிழ் சினிமாவில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபேன்ஸ் அடிச்சுக்காமல் ஒன்றா இருந்து நம்ம இண்டஸ்ட்ரியை பெருமைப்படுத்துவோம். ஓகேவா?